முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் சுவாமிநாத சுவாமி திருக்கோயில் 4வது படைவீடாகும். தந்தையாகிய சிவபெருமானுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உபதேசித்த தலமாகும். இத்தலத்தில் சிவபெருமான் சிஷ்யன் நிலையில் அமர்ந்து முருகப்பெருமானிடம் பிரணவ உபதேசம் கேட்டார். இவ்வாறு இறைவனான சிவபெருமானுக்கே முருகன் குருநாதனாக ஆனதால் அவரை சுவாமிநாதன், பரமகுரு, தகப்பன்சாமி ஆகிய பெயர்களில் போற்றுகிறோம். அதனாலேயே இத்தலமும் சுவாமிமலை என்று பெயர் பெற்றது. சுவாமிமலை ஒரு இயற்கையான மலை அல்ல, கருங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு மாட கோயிலாகும். கோயிலுக்கு செல்லும் வழியில் 60 படிகள் உள்ளன. அவை தமிழ் வருடங்களின் பெயர்களால் குறிக்கப்படுகின்றன. மலைக்கோவிலின் கீழ்த்தலத்தில் மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர், விநாயகர், சோமாஸ்கந்தர், விசுவநாதர், விசாலாட்சி, தட்சிணாமூர்த்தி ஆகியோரின் சன்னதிகள் அமைந்துள்ளன. இங்குள்ள சுவாமிநாதர் விபூதி அபிஷேகம் செய்யும்போது ஞானியாக காட்சி தருவார். சந்தன அபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில் பாலசுப்பிரமணியனாக கம்பீரமாக காட்சி தருவார். இத்தலத்தில்